பாஜகவை எங்களால் வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு காங்கிரஸ் அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்க. என்ன அந்த 3 விஷயம்? 2014 காங்கிரஸ் செஞ்ச அதே தவிர பாஜக செய்யறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அது என்ன தவறு? 2027 நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படிங்கிறது 2029க்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்களே, அதுல பாஜகவும் சரி காங்கிரஸ் சரி எப்படியான காய்களை நகர்த்துறாங்க? வட இந்தியாவிற்கு அப்படின்னு தனியாக ஒரு திட்டமும் தென்னிந்தியாவிற்கு அப்படின்னு தனியான திட்டமும் காங்கிரஸ் வகுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் இருக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான அஸ்திரங்கள் என்னவாக இருக்குது? பாஜக செய்யக்கூடிய தவறு என்னவாக இருக்குது? அந்த தவற்றின் மூலமாக தன்னுடைய வெற்றியை சாத்தியப்படுத்துமா காங்கிரஸ்? இந்த வீடியோ முழுவதும் அது தொடர்பாக பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோபாசையிலிருந்து. 2029 தேர்தலை நோக்கி தேசிய கட்சிகளான பாஜகவும் சரி காங்கிரஸ் சரி இவங்க வலிமையாக தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கு முன்னோடியாக பார்த்தீங்கன்னா 2027 நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படிங்கிறத 2 கட்சியுமே பார்க்குறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச தேர்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி பெற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு சின்ன சர்க்கிள் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இருந்துச்சு அப்படி பார்க்க முடியுது. அதற்கு கள ஆய்வு பண்ணி என்ன அறிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது முக்கியமானதாக காரணமாக சொல்லப்படுது. அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வார் அப்படிங்கிறது முக்கியமான காரணம் அப்படின்னும், ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையே கூட ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதெல்லாம் தான் கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகி மிகப்பெரிய தாக்கத்தை பாஜகவின் வெற்றியில் பாதிச்சிச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா 2027 தேர்தல் அப்படி இல்லை, முழுவதுமாக மாற்றப்பட்டிருக்கிறது, உட்கட்சி பூசல் இல்லாத நிலை இருக்கிறது அப்படிங்கிறது பாஜக வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களால் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு பாஜக தரப்பு சொல்றாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகிலேஷ் யாதவ் கூட்டணி வச்சிருக்காங்க. அகிலேஷ் யாதவ் அப்படிங்கிற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வலிமையான கிரவுண்ட்ல ஒரு பாலிடிக்ஸ் பயக்கூடிய கட்சியாக மாறிட்டு இருக்குது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும். அங்க அவங்க ஒரு திட்டத்தை, அதாவது இங்க தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய மகளிர் உரிமை தொகை திட்டம் போல அங்க ஒரு முக்கியமான திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதே நேரத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணி கடைசி வரைக்கும் இதே ஒரு பரஸ்பரமான ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா இப்ப காங்கிரஸோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல்வேறு தரப்புல வேறு விதமாக இருந்துச்சு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. கடைசி வரைக்கும் கூட்டணி இழுத்துட்டே போறது, இழுபறியிலே இருக்கிறது, தொகுதி பங்கீடு பிரச்சனை, கூட்டணி கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது, கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கிறது, எதிர்த்தரப்புக்கு சாதகமாக என்னெல்லாம் நடக்கும் அது எல்லாத்தையும் காங்கிரஸே பண்ணுவாங்க. அது போன்ற வேலைகளை உத்தரப்பிரதேசத்தில் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த ஊக்கத்தொகை மகளிருக்கு கொடுக்கக்கூடிய மாதம் கொடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிறது அதீதமாக நம்பி அதுக்கு கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை இப்போ தொடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொகுதி பங்கீடு போன்ற விஷயங்கள்ல சரியாக காய்கள் நகர்த்தும் பட்சத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா 2029 பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 80 லோக்சபா தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை டீலிமிட்டேஷன் நடந்தாலும் கூட அதிக தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது அதற்கான காய் நகர்த்தல்கள் 2 கட்சிகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அதே நேரத்தில் 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக தனக்கு சட்ட ரீதியாக சில காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க. முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான். சமீபத்தில் கொண்டு வந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது ஒற்றுமையாக இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரிஞ்சிருக்குது. டிஎம்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிக எண்ணிக்கையிலான மக்களவை உறுப்பினர்களும் சரி மாநில உறுப்பினர்களும் சரி என்ன பண்ணியிருக்காங்க, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்தவர்கள், ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர்கள், மாநில உறுப்பினர்கள் கொத்தாக போய் என்ன பண்ணியிருக்காங்க, பாஜக ஆங்காங்கே என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டு எம்பிக்களோட எண்ணிக்கையை பாஜக தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு வேறு காரணமே இருக்க முடியாது. என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் பில்ல எப்படியாவது பாஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது முதல் இலக்காக இருக்குது. ஸோ எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது அவங்களோட இலக்கு என்ன சொல்றாங்க, 50% தொகுதிகளை என்ன பண்ணிடலாம், தென்னிந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு பார்க்கணும், தொகுதி மறுவரை பண்ணதுக்கு பிறகு, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு பண்ணதுக்கு பிறகு 50% உயர்த்துவது அப்படிங்கிறது அவங்களுடைய இதாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்களோட இலக்கு அப்படிங்கிறது வட இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான எம்பி சீட்டுகள் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் அவங்க சாத்தியமாகும், அவங்க வெற்றி ஈஸி பண்ணி தரும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க. அதை நோக்கி காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை மக்களவையில் தாக்கல் செய்ய போறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அதோடு சேர்த்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது 2021 நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய திட்டமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வெற்றி எளிமையாக இருக்கும். அதாவது தென்னிந்தியாவினுடைய ஆதரவு இல்லாமலேயே எங்களால் வட இந்தியாவில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி
பிடிக்க முடியும் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்குது. அது இந்த பக்கம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியாவை முழுவதுமாக கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருந்தக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. திடீர்னு அந்த வெற்றி தோல்வியை பட்டு தாவேகா பக்கம் காங்கிரஸ் வந்து தாவறாங்க. அவங்களோட இலக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் 10 எம்பிக்கள் பெற்றோம். அதே அளவு எம்பிக்கள் தொடர்ந்து அடுத்த 2021 பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் இலக்காக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேகா கூட்டணிங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக 10 எம்பிக்கள் சீட்டை கொடுத்துரும். அதே மாதிரி தாவேகா குறிப்பிட்ட வெற்றியை பெற்றுவாங்க. ஏன்னா விஜயின் மீது ஒரு குறிப்பிட்ட கரிஷ்மா ஒரு இருக்குது. அது வந்து எங்களுக்கு வெற்றி பெற்றது அப்படின்னு அவங்க நம்புறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பாங்க அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு மத்தியை பொறுத்த வரைக்கும் கேரளா ஆதரவு நிலைப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியுடைய மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை போய் தொடங்கி நடைபெற்று இருக்கு அப்படின்னும் மற்ற தெலுங்கானா ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களிலும் அதற்கான காய் நகர்த்தல்களில் காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் டி.கே. சிவகுமார் அவர்கள் தான் இது வரைக்கும் அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க ஃபண்ட் திரட்டி கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்திய தேசிய அரசியலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கும் பொழுது கர்நாடகா வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து தென்னிந்தியாவிற்கான பிளானாக காங்கிரஸ் பார்க்கறாங்க. தென்னிந்தியாவின் திட்டமாக இது இருக்கும் பொழுது வட இந்தியாவிற்கு என்ன திட்டம் வகுக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்ப உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இல்லையா, இது போன்ற திட்டங்கள் நலத்திட்டங்கள், அதாவது இலவச பயண திட்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி உதவித்தொகை போன்ற திட்டங்கள், பெண்களை கவரக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்து வட இந்தியா முழுவதும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்காக இருக்குது. அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுடைய இலக்காக இருக்குது அப்படின்னும். இந்தியா கூட்டணி எப்படியாவது கட்டி காப்பாத்திரணும். 2019 2024 விட 29 அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம எப்படியாவது மிஸ் பண்ணிடவே கூடாது. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது காங்கிரஸ் முனைப்போடு இருக்கிறாங்க அப்படின்னும். அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் வரும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லக்கூடிய இடையூறுகள் கொடுப்பாங்க இல்லையா மாநில கட்சிகளோடு, அது மாதிரி இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் இடையூறுகள் இல்லாம அவங்க ஒத்துழைப்பு பண்ணிட்டு எந்த அளவுக்கு தொகுதி பங்கீடு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத கணக்கிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான இலக்காக இருக்கு. இது முக்கியமாக வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, இந்த மொத்தமா டிஎம்சி கட்சி மூன்றும் இணைத்து ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி அமைக்கணும். அப்பதான் வந்து ஒரு அளவுக்கான வெற்றியை வந்து மேற்கொண்டதில் பெற முடியும் அப்படிங்கிறத காங்கிரஸுடைய இலக்காக இருக்குது. அதாவது இடதுசாரிகள் வந்து தனித்து இயங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட செயல்படுறாங்க அப்படின்னும். அவங்களை கூட்டணியில் கொண்டு வந்து 3 பேரும், அதாவது காங்கிரஸ், இடதுசாரிகள், டிஎம்சி மூன்றும் இணைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து காய் நகர்த்தர்களாக காங்கிரஸ் கட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பேசணும் இல்லையா, 2014 காங்கிரஸ் செய்த அதே தவறை வந்து பாஜக 2029 செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன தவறு அப்படின்னா 2014 பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜக அப்படின்னு ஒட்டுமொத்த கட்சியோ ஆர்எஸ்எஸ்ஐயோ அவங்க சித்தாந்தத்தையோ விமர்சிக்கிறத தவிர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மோடி அப்படிங்கிற ஒற்றை மனிதரை மட்டும்தான் அதிகமாக விமர்சிச்சாங்க. 2ஆம் கட்ட தலைவர்களை தொடங்கி ராகுல் மத்தியில் பிரதமர் வேட்பாளராக இருந்த ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மோடி அப்படிங்கிற ஒற்றை மனிதரை விமர்சிச்சுட்டே இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மோடியுடைய பிம்பம் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளாக, அதாவது அப்போது ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி முற்றிலுமாக மோடியோட இலக்காக வச்சு விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து மிக பெரியதாக மாறிச்சு. அவர் வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஒரு ஒற்றை மனிதராக என்ன பண்றாரு, மிகப்பெரிய வெற்றியை வந்து பாஜகவுக்கு பெற்றிருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. மோடி கேரண்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாப்புலரான ஒரு ஸ்லோகனாகவே மாறி போச்சு. அது காங்கிரஸ் கொடுத்த அதீத முக்கியத்துவம் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய தவறாக 2014 பார்க்கப்பட்டது. அதே மாதிரி 2029 பொறுத்த வரைக்கும் பாஜக பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் 2024 தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி டார்கெட் பண்ணி தாக்கக்கூடிய வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்கள் இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்றாங்க, ராகுல் காந்தியை மட்டுமே போக்கஸ் பண்ணி தனிப்பட்ட தாக்குதலை ராகுல் காந்தி மீது தொடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2014 எப்படி மோடி அவர்களை தாக்குனாங்களோ அதே மாதிரி ராகுல் காந்தியின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுது அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க, பாஜக கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவம் ராகுல் காந்தி வந்து தன்னுடைய பெரிய பிம்பமாக மாற்றி நிற்குது. பாஜகவிற்கு மாற்றாக ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் இருந்து அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த தவறை வந்து தொடர்ந்து செய்யும் பொழுது பாஜக, அதாவது மற்ற கட்சிகள், எதிர்கட்சிகள் மூன்றாவது நினைச்சு அங்க ஒரு பிரதமர் வேட்பாளராக ஒருத்தர் வைத்திருந்தாலும் கூட பாஜக தொடர்ந்து கடுமையாக ராகுல் காந்தி விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது பாஜகவுக்கு எதிர் ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 2014 நடந்த அதே விஷயம் 2029 நடக்கும் அப்படிங்கிறதும் சில அரசியல் விமர்சகர்களுடைய பார்வையாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து மாநில கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு அதிக சீட்டுகளை விட்டுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது. அதை உணர்ந்து அவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பி சீட்டுகளை வந்து சரியாக பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. சட்டமன்ற தேர்தலில் நடந்து கொள்வது போல நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்களோ இல்லை காங்கிரஸ் கட்சி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய
சரி பேக் ஃபயர் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். காங்கிரஸ் கட்சி அமைக்கக்கூடிய இந்த கூட்டணியும் சரி, அவங்க வியூகமும் சரி, அவங்களுக்கு வெற்றி பெற்று தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதே மாதிரி 2014 காங்கிரஸ் செஞ்ச தவற்றை 2029 பாஜக செய்கிறது அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிவிகே கூட்டணியில காங்கிரஸ் இணைஞ்சது அப்படிங்கிறது அவங்க எந்த வகையில பயன் தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.